صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இறைவன் மனித சமுதாயத்திற்கு எந்த பிராணிகளை சாப்பிடுவதற்கு அனுமதித்துள்ளானோ அந்த பிராணிகளை முறையாக அறுத்துதான் சாப்பிட வேண்டும். அவைகள் தாமாக செத்துவிட்டால் அல்லது விபத்தில் அடிபட்டு செத்துவிட்டால், உயரமான இடங்களிலிருந்து கீழே விழுந்து அவைகள் செத்துவிட்டால், நீரில் மூழ்கி செத்துவிட்டால் அவைகளை சாப்பிடுவது கூடாது என்பதை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம். ஆனாலும் இந்த பொது விதியிலிருந்து 2 உயிரினங்களை மாத்திரம் நபி அவர்கள் விலக்கி வைக்கிறார்கள். அந்த 2 உயிரினங்கள் தாமாக செத்தாலும் சரிதான், அல்லது முறையாக அறுத்தாலும் சரிதான், அவைகளை சாப்பிடுவது கூடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதற்கு என்ன காரணம்? ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம் இவைகளை நாம் முறையாக அரிக்கின்ற பொழுது அவைகளிலிருந்து இரத்தம் பீரிட்டு வெளியாகும், சீறி பாயும். ஆனால் எந்த 2 பிராணிகள் தாமாக செத்தாலும் சாப்பிடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களோ, அந்த 2 பிராணிகளை உயிரோடு நாம் அரிக்கின்ற பொழுது அவைகளிலிருந்து இரத்தம் பீரிட்டு பாயவே செய்யாது, கசியத்தான் செய்யும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது தவன் மஸ்ஃபூகன், பீரிட்டு பாயக்கூடிய இரத்தம் என்றுதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அந்த 2 பிராணிகள் எது? இப்னு மாஜா என்ற நூல்ல 3218வது செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உஹில்லத் லனா மைத்தத்தானி, தாமாக செத்த 2 பிராணிகள் நமக்கு சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அல் ஹூத்து, ஹூத் அப்படின்னா மீன். இரண்டாவது அல் ஜராத், காடுகளிலே வாழக்கூடிய வசிக்கக்கூடிய வெட்டுக்கிளி. இந்த 2 பிராணிகளும் உயிரினங்களும் தாமாக செத்தாலும் இவற்றை புசிப்பது கூடும். காரணம், மீனை நாம் அறுத்தால், வெட்டுக்கிளியை நாம் அறுத்தால் இரத்தம் சீறி பாயாது, அப்படி லேசாக கசியும் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, எவற்றை அல்லாஹ் சாப்பிடுவதற்கு தடை செய்திருக்கிறானோ அவைகளில் முதலாவது தாமாக செத்த பிராணிகள், மீனையும் வெட்டுக்கிளையும் தவிர. அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், வாத்தாக இருக்கலாம், சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட எந்த பிராணிகளாக இருக்கலாம். அதிலே அறுத்தால் ரத்தம் சீறி பாய வேண்டும்.
அவைகளெல்லாம் தாமாக செத்தால் ஹராம், சாப்பிடுவதற்கு அது அனுமதிக்கப்பட்டது அல்ல. இது முதலாவது. இரண்டாவதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட அந்த உணவு வகைகளில் இரண்டாவது வகை அத்தம். தம்மு அப்படின்னா இரத்தம் என்பது பொருள். ஆடுகளை அரிக்கின்ற பொழுது, மாடுகளை அரிக்கின்ற பொழுது இரத்தம் வெளியாகிறதே, அவைகள் கழிவுகள், அசுத்தங்கள். அவைகளை புசிப்பது கூடாது. அவைகளை கழிவுகளிலே நாம் சேர்த்து விட வேண்டும். ஆனா சில வீடுகள்ல சில கடைகள்ல என்ன செய்யறாங்கன்னா, ஆட்டை அடுத்த பின்னால் ஒரு சொட்டு இரத்தம் கூட வீணாகாமல் அதை ஒரு பாத்திரத்திலே பிடித்து அதையும் சமைத்து உண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். மலத்தை சாப்பிடுவதற்கு சமம் ஆடு மாடுகளின் இரத்தத்தை சாப்பிடுவது என்பது மனித கழிவுகளை சாப்பிடுவதற்கு சமம். இது எப்படி சாப்பிடக்கூடாதோ ஹராமோ அதுபோன்றுதான் இரத்தம் என்பதும் சாப்பிடுவதற்கு தகுந்த உணவல்ல, அது ஹராம் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கிருமிகளின் இருப்பிடம் இரத்தம் இருக்குத, கிருமிகள் எல்லாமே அந்த இரத்தத்தில் தான் இருக்கும். சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் என்று நாம் சொல்கின்றோமே, இந்த கிருமிகள் அனைத்தும் வாழக்கூடிய ஒரு இடம்தான் அந்த இரத்தம். மனிதனுடைய இரத்தம் உள்பட எந்த இரத்தமாக இருந்தாலும் அவைகளை உட்கொள்வது கூட, மருத்துவத்திற்காக கூட நாம் அதை சாப்பிடுவது கூட. ரத்தம் சாப்பிட்டா இந்த நோய் குணமாகும் அப்படின்னு ஏதாவது ஒரு மருத்துவர் சொல்வாரேயானால் அவர் ஒழுங்காக மருத்துவத்தை படிக்கவில்லை என்பதுதான் பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள், இறைவன் எவற்றை உண்ணுவதற்கு சாப்பிடுவதற்கு தடை செய்திருக்கிறானோ, அது மதுவாக இருக்கட்டும், இரத்தமாக இருக்கட்டும், மற்ற உணவு வகைகளாக இருக்கட்டும், பன்றி இறைச்சியாக இருக்கட்டும், எவற்றை சாப்பிடுவதற்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தடை செய்திருக்கிறானோ அதிலே ஷிஃபா என்பது கிடையாது, சுகம் என்பது கிடையாது. இல்லாத நோயைத்தான் அவைகள் உருவாக்குமே தவிர இருக்கின்ற நோயை அது குணமாக்கவே செய்யாது. ரத்தம் சாப்பிட்டா இந்த நோய் போகும் அப்படின்னு கிடையாது. ரத்தம் சாப்பிட்டால் இந்த நோய் வரும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. எனவே இரத்தம் என்பது ருசிக்காகவோ பசிக்காகவோ அல்லது சுகத்திற்காகவோ நோய் தீர வேண்டும் என்பதற்காகவோ அதை சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட அதிகாரம் கிடையாது, அனுமதி கிடையாது. அப்ப இரத்தத்தில் தான் பாக்டீரியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிருமிகள், நுண்கிருமிகள் காணப்படும். அவை யாவும் இரத்தத்தின் வழியாகத்தான் உடல் முழுக்க அது பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. எனவேதான் இரத்தங்களை பச்சையாகவோ அல்லது பொரியல் செய்தோ சமையல் செய்தோ சாப்பிடுவது கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார். அருவருப்பான ஒன்று. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை அறுப்பார்கள், கத்தியால் பிளேடால் ஒரு பென்சிலை சீவுகிறார்கள், கை விரல்ல லேசப்பட்டும். சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரியவர்கள் சொல்லுவாங்க, ரத்தத்தை வாயில வச்சு உறிஞ்சுது, இல்லைன்னா வீணா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சின்ன பிள்ளைகளாம் என்ன செய்யணும், அந்த ரத்தத்தை வாயில வச்சு உறிஞ்சி குடிச்சிருவாங்க. அதுவும் ஹராம். ரத்தம் எந்த ரத்தமாக இருந்தாலும் அவைகள் சாப்பிடுவதற்கு அருந்துவதற்கு ஹராம். தமன் மஸ்பூகன், அரிக்கின்ற பொழுது சீறி பாய்கிறதே அந்த ரத்தம் ஹராம். ஏன்னா அது ஒன்று அருவருப்பானது. எப்படி மலம் சிறுநீர் அருவருப்பான ஒன்றோ அசிங்கமான ஒன்றோ
அதை போன்றுதான் இரத்தம் என்பதும் அருவருப்பான ஒன்று. அதை சாப்பிடுவது நாம் கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார். என்றைக்கு இரத்தத்தை அல்லாஹும் ரசூலும் தடை செய்து விட்டார்களோ, தடை செய்த ஒன்றை விற்பனை செய்வது கூடாது. நீங்க சில கடைகள்ல ரத்தத்தை விற்கிறாங்க, ரத்த பொடிகள் அப்படின்னு போட்டு முஸ்லீம்களே என்ன செய்யறாங்கன்னா அதை வியாபாரம் செய்கிறார்கள். சில இஸ்லாமியர்கள் ரத்தத்தை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனுக்கு, புதுமண தம்பதிகளுக்கு ரத்த பொடிகள் வச்சு கொடுக்கிறாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியம். ஒரு கடையில ரத்த பொடிகள் கிடைக்கும் என்று எழுதியிருந்தால் அங்கே ஹலாலான இறைச்சி இருந்தாலும் கூட அங்கே சென்று நாம் சாப்பிடுவது கூட. ஏன்னா ஹராமான ரத்தத்துல போடப்பட்ட பாத்திரங்களை ஹலாலாக அறுக்கப்பட்ட இறைச்சிகள் சமைப்பதற்கும் பயன்படுத்தி இருக்கலாம். எனவே இரத்த பொறிகள் கிடைக்கும் என்று போர்டுகள் போடப்பட்டிருக்கின்ற எந்த கடைகளுக்கும் நாம் செல்வது கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார். அந்த இரத்தத்துல கூட 2 வகையான இரத்தங்கள் நமக்கு சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. எப்படி தாமாக செத்த பிராணியை சாப்பிடுவது கூடாது, ஆனாலும் மீனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிடுவது கூடும் என்று இந்த மார்க்கம் அனுமதித்திருக்கிறதோ, அதுபோன்று 2 இரத்தங்களை சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது. ஒன்று என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அஹ்மது என்ற நூல்ல 5723வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதாவது மண்ணீரல், கல்லீரல், இந்த 2ஐ மாத்திரம் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அவை 2ம் இரத்தம் தான். ஆனால் இயற்கையிலேயே அந்த பிராணிகளின் உடலில் திரவமாக இல்லாமல் திடப்பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. உடம்புக்குள்ளாலே திடமாக இருக்கிறது, உறைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த நல்லியல்பு நம்ம சொல்றோமே, அதை ரொம்ப பேர் விரும்பி உறிஞ்சி என்ன செய்வாங்கன்னா உள்ள அந்த சதையை சாப்பிடுவாங்க. அதுவும் ரத்தம் தான், ஆனால் உறைந்த நிலையில் காணப்படுகிறது. நாம் அரிக்கின்ற பொழுது பிராணியின் உடலை விட்டு வெளியே சீறி பாயக்கூடிய இரத்தத்தை தான் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லையே தவிர, அந்த பிராணிகளின் உடலிலேயே இயற்கையாக உறைந்து காணப்படுகின்ற அந்த கல்லீரல், மண்ணீரல் போன்றவற்றை சாப்பிடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் எவற்றை அருந்துவதற்கும் சாப்பிடுவதற்கும் நமக்கு அனுமதி தரவில்லையோ, தடை செய்திருக்கிறார்களோ, அந்த தடையை மீறாமல் ஏற்றுக்கொள்வது நம் மீது கடமை. மீறி நாம் அவற்றை சாப்பிட்டால், அருந்தினால், இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு காலகட்டத்திலே அதன் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை இன்றைக்கு அறிவியல், மருத்துவம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார். ஏதாவது ஒரு மருத்துவர் உங்கள் நோய் குணமாக வேண்டுமானால் இதை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று ஒரு பொருளை, ஒரு உணவை சுட்டிக்காட்டி, அந்த உணவு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு உணவாக இருந்தால் மருத்துவர் சொல்வதை நாம் கேட்பது கூட. அல்லாஹ் ரசூலை விட சிறந்த உபதேசி உலகத்துல யாரும் கிடையாது. அல்லாஹ் ரசூல் சாப்பிடாதுன்னு சொன்னாங்கன்னா உலகமே சேர்ந்து அதை சாப்பிடு என்று சொன்னாலும் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்குத்தான் நாம் மதிப்பளிக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் தான் எக்காலத்தையும் முக்காலத்தையும் அறிந்தவர்கள். அதுல என்னென்ன கெடுதிகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரசூலுக்குத்தான் தெரியுமே தவிர மருத்துவர்களுக்கு அது தெரிய வராது. அப்போதைக்கு வேண்டுமானால் சுகம் கிடைப்பதை போன்று நமக்கு தோன்றினாலும் கூட பிற்காலத்தில் இதை சாப்பிட்டதினால் இந்த நோய் உனக்கு வந்தது என்று மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை சொல்லி காட்டுவார். அதனால
அல்லாஹ் ரசூலுடைய தடையை ஒருபோதும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் மீறுவது கூடாது. யாராவது செத்த பிராணிகளை வைத்து விற்பார்களேயானால் அல்லது இரத்தத்தை விற்பார்களேயானால் அது இஸ்லாமியர்களின் கடையாக இருந்தாலும் 100% ஹலால் என்று போட்டியிருந்தாலும் அந்த கடைகளுக்கு நாம் செல்லவே கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பாக வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். எல்லாம் அல்ல இறைவன் ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.